சிந்து பைரவி விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர இந்த சீரியலோட மேக்கிங் வீடியோவும் அப்கமிங்காக வரப்போகிற எபிசோட் பற்றின மேக்கிங் வீடியோ தான் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது தான் வந்து ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க, ஒரே சிங்கிள் ஷாட்டில் எவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்றது நம்மளால் வந்து இந்த மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ் மேக்கிங் வீடியோ பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ கரண்ட்டாக வந்து மேரேஜ் எபிசோட் தான் போயிட்டுருக்கு. பைரவி ஆறுமுகம் இவங்க 2 பேரோட மேரேஜ் வந்து முடிய போகுது. அந்த ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க. இதனை தொடர்ந்து சிவாக்கும் வந்து சிந்துக்கும் எப்படி மேரேஜ் நடக்க போகுதுன்னு தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இதுதான் அப்கமிங்காக வரப்போகுது. இந்த மேரேஜ் நடந்த கையோட பார்த்தீங்கன்னா சிவாக்கு வந்து ஒரு கால் வருது. பேஷண்ட் ஏதோ எமர்ஜென்சியாக இருக்காங்க, அதனால் வர சொல்லிட்டு இவரும் வந்து அவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து போலீஸ் வந்து செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட காரை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிக்கியில் வந்து சிந்து வந்து மயக்க நிலையில் இருக்க மாதிரி இருக்காங்க போல். இவருக்கே வந்து ஷாக் ஆகிடுது, சிந்து எப்படி இதில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவர் எதுன்னு புரியாமல் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இவரை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இவர் வந்து கிட்னாப் பண்ணிட்டு தான் போகிறார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் எவ்வளோ சொல்லியும் கேட்காம வந்து திரவியம் அதாவது சிவா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு மேரேஜ் நடக்க போகுது போல். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் பிஹைண்ட் சீன்ஸில் பார்க்கும்போது 2 பேர் கட்டிலும் தாலி இருக்குது. ஸோ உடனே வந்து மேரேஜ் நடக்க போகுது போல். இதே போல் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஈரமான ரோஜாவே சீசன் 2லையும் பார்த்துருப்பீங்க. மாறி தான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பிடிக்காமே மேரேஜ் பண்ணிக்கிட்டனால கொஞ்சம் நாளைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போயிட்டு இருந்தால் அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள சில புரிதெல்லாம் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே ஸ்டோரி போல் தான் வருது. அதுலேயும் திரவி மேக் பண்ணியிருந்தார். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வருது. ஸோ எப்படிலாம் சுவாரஸ்யமாக இவங்க ஸ்டோரி மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஈரமான ரோஜாவே சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா திரவியம், பிரவீன், ராகுல் இவங்க 3 பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீரியலும் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒன்றா நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் பார்த்துருப்பீங்களே, அதில் ஜான்சி ராணி ரோலில் நடித்தவங்க தான் காயத்ரி. இல்லை திரவியமுக்கு அம்மா ரோல், அதுவும் வில்லி கேரக்டரில் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா செல்லம்மா சீரியலில் ஒரு நெகட்டிவ் ரோலில் தான் நடிச்சிருந்தாரு. ஆனால் இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோலாக நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன அப்டேட்ஸ் புதுசாக இருந்ததுன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரே மாற்றிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ப்ரோமோ காட்டும் போது ரவீனா தான் வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணுற மாதிரி இருந்தது, பைரவி கேரக்டர். பட் ஆனால் அவங்க சில காரணங்களால் போயிட்டாங்க. அவங்கள தொடர்ந்து தான் வந்து ஆர்த்தி வந்து நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. திரவியும் ஆர்த்தியும் ஒன்றா சேர்ந்து வீட்டு வாசப்படி வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச கையோட இந்த சீரியல் வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உடனே அவங்களோட ஃபேன்ஸ்லாம் இந்த சீரியலை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த சீரியல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். திரவியமோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.